பண்ணுறது எல்லாமே பண்ணிவிட்டு எதுவுமே பண்ணாதது மாதிரி 2 பேருமே முழிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். 2 பேருமே வந்து நல்ல பேர் தான். நம்மக்கிட்ட உள்ள ஒரு நல்லா தான் நின்று எந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. நல்லபடியாக எக் எல்லாமே லே பண்ணிட்டு இருந்து நானும் நல்லா ஹாப்பியாகவே இருந்தேன். போன டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 எக் வந்து லே பண்ணியிருந்து. சரி இந்த தடவை 3 எக்கு லே பண்ணியிருக்கு, பிரச்சனை இல்லை, நல்லபடியாக வந்து கரு இருக்கும், எல்லாமே கேர் பண்ணி கொண்டு வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஒரு 1 வீக்கு ஒரு 10 நாள் கழிஞ்ச பிறகு தான் நான் வந்து அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் இங்கே பாருங்கள், ஒரு முட்டையில் வந்து ஃபுல்லுமே கருப்பாயிடுச்சு. இன்னொரு முட்டையில் வந்து முட்டை ஒரு மாதிரி அமுங்கி அது வந்து முட்டையோட செல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக எதுவுமே கிடையாது இல்லை. 3 முட்டையிலையும் பார்த்தீங்கன்னா கரு எதுவுமே பிடிக்கலை. பட் என்ன ஒரு ரீசன்னா இந்த பேடை வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து ப்ரீட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஏன்னா வந்து நல்ல ஒரு ப்ரீடிங் ரிசல்ட் இருந்தனால அப்படியே கண்டினியூவாக அப்படி ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுவே ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கண்டினியூவாக வந்து ப்ரீட் பண்ணக்கூடிய எல்லா பேட்ஸ்க்குமே வந்து ஒரு மந்த் இல்லைனா 2 மந்த்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ரெஸ்ட்டு கொடுக்கணும். ரெஸ்ட்டு எப்படி கொடுக்கணும்னா, நம்ம எந்த ப்ரீடிங் பாக்ஸ் எதுவுமே வந்து உள்ளே வைக்கக்கூடாது. ப்ரீடிங் பாக்ஸ் உள்ளே இருந்ததுன்னா அது கண்டிப்பாக அடுத்த ப்ரீடிங்காக தான் ரெடி பண்ணும். இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரீடிங் பாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி வெளியில் வச்சிட்டோம்னா கண்டிப்பாக வந்து கொஞ்ச நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்லபடியாக எக் வைக்கிறதும் நல்ல ஒரு ஹெல்த்தியாக கரு எல்லாமே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.